ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம மதுரை போயிருந்தப்போ வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட ரூம் டூரு, ஹோட்டல் எப்படி இருந்துச்சுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹோட்டல் வந்துட்டோம். ஸ்டே அருள்முத்து ரெசிடென்சின்னு நான் புக் பண்ணேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம் இருக்கா என்னன்ட்டு. இன்னும் எதுவும் பேலாம் பண்ணலை. அருள்முத்து ரெசிடென்சி. நான் வந்து இது அகோடா ஆப் மூலமாக தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். பேமெண்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டே பண்ணல. சில ஹோட்டல்ஸில் தான் கால் பண்ணி பே பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரூம் பார்த்துக்கலாம், அப்புறமா ஓகேவா என்னன்னு முடிவு பண்ணலாம். பார்க்கிங் பின்னாடி எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. லிஃப்ட் இல்லையாம்மா. ரூம் டூர் பார்த்துக்கலாம். ஒரு கிங் சைஸ் பெட்டு, சேரு, டீப்பாய் இருக்குது. ஒரு டிவி யூனிட் இருக்குது. இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. கபோர்டு, ஃபோன் இருக்குது. இதான் ரெஸ்ட் ரூமும் வந்து நீட்டாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து இதுதான் ரூம் வியூ. ஓகே தான், பட் பில்லோ பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கைஸ், இந்த மாதிரி ஸ்பேஸ் தான் வந்து நான் புக் பண்ணும்போது பார்த்தேன். ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் இல்லையேன்னு பார்த்தேன். பேக்கில் வந்து நிறைய கார்டன்லாம் வச்சு நல்லாயிருக்கு. பார்க்கிங் ஸ்பேஸும் கூட. ஹோட்டலில் இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. திருமலை நாயக்கர் மகால், பழைய ஈஸ்ட் டவர் ஆஃப் மீனாட்சி டெம்பிள் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, எல்லாமே அந்த மாதிரி தான். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து கோவில் வந்து 2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. கார்லலாம் போனால் வந்து பார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். அப்புறம் ரூம் பார்க்கும்போது கூட கோவில் பக்கத்துலேயே வந்து நிறைய ஹோட்டல் இருந்துச்சு. ஒன்று ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, இல்லைன்னா அது அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டில் வந்து கார் பார்க்கிங் எல்லாம் இல்லை, வேலட் பார்க்கிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதனால தான் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் தள்ளி போட்டோம். இங்கே வந்து நல்லா ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. கைஸ், மதுரையில் இருந்த ஒரு 1.5 டேஸில் வந்து என்னென்ன பிளேஸை சுற்றி பார்த்தோன்னு பார்க்கலாம். போன உடனே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனோம். அன்றைக்கி ஈவினிங் வந்து காந்தி மியூசியம் போயிருந்தோம். அது முடிச்சுட்டு வந்து அப்படியே தெப்பக்குளம் போயிருந்தோம். நாயக்கர் மஹாலும் போனோம். அப்போ டைமிங் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதனால தெப்பக்குளம் போனோம். இதை சுற்றி வந்து சில் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு, நல்ல ஸ்நாக்ஸு, கேம்ஸ் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்து அழகர் கோவில் போயிட்டோம். அழகர் கோவிலுக்கு மேலேயே பார்த்தோம்னா வந்து அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலை இருந்தது, அங்கே போனோம். அது முடிச்சுட்டு வந்து நாயக்கர் மஹாலும் வந்து அன்றைக்கி பார்த்துட்டோம். காலையிலேயே நாயக்கர் மஹால் பார்த்துட்டு அடுத்து தான் வந்து திருப்பரங்குன்றமும் போயிட்டு வந்துட்டோம். இங்கேயே வந்து ஒரு 2 அறுபடை வீடும் நாங்கள் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்த பிளேஸஸோட லாங் வீடியோ வந்து சேனலில் மதுரை ட்ராவல் கைடுன்னு இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இப்போ வந்து ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஹோட்டல் ரூம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி இருக்கோம். ஒரு டைம் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். உள்ளே இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்கிங் எல்லாமே கஷ்டம். ஸோ இதுனா வந்து திருப்பரங்குன்றம் இந்த பக்கம் போகலாம். மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் தூரமாக தான் போகணும். ஓகே தான் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்தீங்கன்னா வந்து செக் பண்ணலாம். இதுக்கு டேரிஃப் பார்த்தோம்னா பர் டேக்கு வந்து நாங்கள் இருந்த அந்த ரூமுக்கு வந்து ஏசி ரூம் தான் 1900 ஒரு டேக்கு. பெருசாக ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது, ஸ்டே பண்ணலாம். ரூம் நல்லா இருந்துச்சு, பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. பட் வாட்டர் பாட்டில் எல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நார்மல் வாட்டர் தான் வச்சுருப்பாங்க. வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே கூட இருக்குது, நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். மதுரையோட அதர் வீடியோஸ் எல்லாமே வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.